அன்பர்களே, இன்று 2024ஆம் ஆண்டு நிறைவு பெறுகிறது. நம்முடைய பழக்கம் பிள்ளையாரில் தொடங்கி ஆஞ்சநேயரோடு நிறைவு செய்வது வழக்கம். அதனால் இந்த வருடத்தை நாம் அனந்தமங்கலம் திருநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில் மற்றும் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தோடு இந்த வருடத்தை நிறைவு செய்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா அனந்தமங்கலம் கிராமத்தில் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது. இலங்கையில் ராவணனை வென்று சீதையை மீட்க புஷ்பக விமானத்தில் ராமர், சீதை, லக்ஷ்மணர், அனுமன் ஆகியோர் அயோத்திக்கு திரும்பும் வழியில் பரத்வாஜ மகர்ஷியின் ஆசிரமத்தில் இறங்கி விருந்து உண்டனர். அப்போது அங்கு வந்த நாரதர் ராமபிரானிடம் ராவணன் அழிந்தாலும் இரத்த பிந்து, இரத்த ராட்சசன் ஆகிய இருவரும் கடலுக்கடியில் தவம் செய்கிறார்கள். உலக நன்மைக்காக அவர்களையும் அழித்திட வேண்டும் என வேண்டினார். உடனே ராமபிரான் அவர்களை அழிக்க வீரனான அனுமனை பணித்தார். அழியா வரமும் அளவில்லா ஆற்றலும் உடையவராய் அனுமன் இருப்பினும் திருமால் தனது சங்கு சக்கரங்களை அனுமனுக்கு அளித்தார். ருத்ரன் மழுவையும், ராமர் வில் அம்புகளையும், இந்திரன் வஜ்ராயுதத்தையும் வழங்கினார். இவ்வாறு அனுமார் ஆயுதங்களை தாங்கி 10 கரங்களோடு காட்சியளித்தார். அப்போது கருடாழ்வார் தன் இரு சிறகுகளையும் அவருக்கு தந்தார். சிவபெருமான் தனது 3வது கண்ணாகிய நெற்றிக் கண்ணையும் வழங்கினார். 3 கண்கள் 10 கைகளுடன் வீர அனுமார் புறப்பட்டு சென்று கடலுக்கு அடியில் பதுங்கி தவம் செய்து கொண்டிருந்த 2 அரக்கர்களையும் அழித்தார். பின்னர் ஹனுமார் ராமனை சந்திக்க வந்தார். வரும் வழியில் கடற்கரை ஓரத்தில் இயற்கை அழகுமிக்க இடத்தில் அனுமன் தங்கிய இடமே அனந்தமங்கலம் ஆகும். இங்கு வடக்கு நோக்கிய சன்னதியில் நாற்கரங்களும் நெற்றிக் கண்ணும் உடைய திருநேத்திர தசபூஜ வீர ஆஞ்சநேயர் சன்னதிக்கு முன்பு திருக்குளம் உள்ளது. ராஜகோபால சுவாமி கோவிலின் நுழைவு வாயிலில் மொட்டை கோபுரம் உள்ளது. நுழைவு வாயிலை அடுத்து பலிப்பீடம், கொடிமரம், கருடாழ்வார் சன்னதிகள் உள்ளன. தென்கிழக்கு மூலையில், அதாவது அக்னி மூலையில் திருமடப்பள்ளி உள்ளது. தெற்கு பிரகாரத்தில் தாயார் சன்னதி உள்ளது. கருவறையில் செங்கமல வள்ளி தாயார் காட்சி தருகிறார். கருடாழ்வார் பெருமாள் கருவறை முன் உள்ளார். மூலவரை தரிசித்த பின் மகாமண்டபத்தில் உள்ள ஆஞ்சநேயரை வணங்க வேண்டும். இந்த கோவில் வடக்கு பிரகாரத்தில் அமாவாசை உள்ளிட்ட விசேஷ நாட்களில் வீர ஆஞ்சநேயரை எழுந்தருளை செய்யும் மண்டபம் உள்ளது. இக்கோவில் கருவறையில் உள்ள மூலவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வாசுதேவ பெருமாள் உள்ளார். மூலவர் அருகில் உற்சவர் ருக்மணி சத்யபாமாவுடன் ராஜகோபால சுவாமி உள்ளார். இங்குள்ள திருநேத்திர வீர ஆஞ்சநேயரை வழிபட்டால் திருமால், சிவன், பிரம்மன், ராமர், இந்திரன், ருத்ரன், கருடன் ஆகியோரை வழிபட்ட பலன்கள் கிடைக்கும். நீண்ட ஆயுள் பேரும் கிடைக்கும். அறிவு கூர்மையாகும். உடல் வலிமை பெறும். வாக்கு வன்மை பெறும். சனிக்கிழமைகள் மற்றும் மூலா நட்சத்திர நாட்கள், அனும ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, ராமநவமி, அஷ்டமி ஆகியவை இங்கு விழா நாட்களாகும். அனுமாருக்கு வெண்ணெய் சாற்றுதல், வெற்றிலை மாலை சாற்றுதல், துளசி மாலை சாற்றுதல் முதலிய நேர்த்திக் கடன்கள் செய்கின்றனர். குங்கும அர்ச்சனை, புளியோதரை படைத்தல், வடமாலை சாற்றுதல் முதலிய வழிபாடுகளும் இங்கு செய்கிறார்கள். ஊழ்வினையிலிருந்து விடுபட நாம் அனந்தமங்கலம் ஸ்ரீ ராஜகோபால சுவாமியையும் ஸ்ரீ திருநேத்திர வீர ஆஞ்சநேயரையும் வழிபட்டு நல்லருள் பெறுவோம். புத்தாண்டை எதிர்கொள்வோம். ஜெய் ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய்.